ஹாய், வெல்கம் டு ஹிடன் எக்ஸ்ப்ளோரர். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மார்ச் 21 நம்ம பூமிக்கு பக்கத்தில் ஒரு ஆஸ்ட்ராய்டு வரப்போகுது. இப்போ வர்ற ஆஸ்ட்ராய்டு நம்ம பூமிக்கு எவ்வளோ பக்கத்தில் வரும், அந்த ஆஸ்ட்ராய்டுனால நம்ம பூமிக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா, இது போக அந்த ஆஸ்ட்ராய்டை நம்ம பூமியிலேருந்து எப்படி பார்க்க முடியும், அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிடுங்க. அப்படி இந்த பெல் பண்ணி கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சோலார் சிஸ்டம்குள்ளே மட்டும் 150 மில்லியன் ஆஸ்ட்ராய்டு 100 மீட்டருக்கு மேலே அதோட சைஸ் இருக்குது. இதில் 100 மீட்டருக்கு கம்மியான இருக்கிற ஆஸ்ட்ராய்டும் கணக்கெடுத்திருந்தா இந்த 150 மில்லியன் 200 இல்லை 300 மில்லியனாக மாறி இருக்கும். நிறைய ஆஸ்ட்ராய்ட்ஸ் நம்ம சோலார் சிஸ்டம்குள்ளே இருக்கிறதுனால ஒவ்வொரு வருஷமுமே நிறைய ஆஸ்ட்ராய்ட்ஸ் நம்ம பூமியை கடந்து போகும். மார்ச் 21 நம்ம பூமிக்கு பக்கத்தில் வர ஆஸ்ட்ராய்டோட நேம் 2001F032. 2021 நம்ம பூமிக்கு க்ளோஸாக வர ஆஸ்ட்ராய்டு இந்த ஆஸ்ட்ராய்ட் தான். இந்த ஆஸ்ட்ராய்டை 20 வருஷம் முன்னாடி 2001லேயே இந்த ஆஸ்ட்ராய்டை கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த ஆஸ்ட்ராய்டை CNEOSங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஆஸ்ட்ராய்டோட சைஸ் 440 மீட்டர்ல இருந்து 680 மீட்டருக்குள்ள இருக்கும். இந்த ஆஸ்ட்ராய்டு நம்ம பூமியை விட்டு 20 லட்சம் கிலோமீட்டர் தாண்டி தான் வரும். பூமிக்கும் நிலாவுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் 3,85,000 கிலோமீட்டர். இப்போ வர்ற ஆஸ்ட்ராய்டு நம்ம பூமியை விட்டு 20 லட்சம் கிலோமீட்டர் தாண்டி தான் போகும். இந்த டிஸ்டன்ஸ் நம்ம பூமிக்கும் நிலாவுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் விட 5 மடங்கு அதிகமாக இருக்கு. இந்த ஆஸ்ட்ராய்டு நம்ம பூமியை விட்டு இவ்வளோ தள்ளி போறதுனால இந்த ஆஸ்ட்ராய்டுனால நம்ம பூமிக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லை. இந்த ஆஸ்ட்ராய்டோட டிஸ்டன்ஸ் நம்ம பூமியிலேருந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நம்ம பூமியிலேருந்து வெறும் கண்ணால் இந்த ஆஸ்ட்ராய்டை பார்க்க முடியாது. அப்புறம் எப்படி இந்த ஆஸ்ட்ராய்டை பார்க்க முடியும்னா, ஹை லெவல் டெலஸ்கோப் இருந்தால் மட்டும்தான் நம்ம பூமியிலேருந்து இந்த ஆஸ்ட்ராய்டை பார்க்க முடியும். இந்த ஆஸ்ட்ராய்டை டெலஸ்கோப் இல்லாமல் பார்க்கலாம். மார்ச் 21 அன்னைக்கு நாசாவோட அஃபிஷியல் பேஜில் இந்த ஆஸ்ட்ராய்டை லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. இந்த ஆஸ்ட்ராய்டு நம்ம பூமி கிட்ட எவ்வளோ ஸ்பீடாக வந்துட்டு இருக்குன்னா 34.4 கிலோமீட்டர் பர் செகண்டுங்கிற வேகத்தில் நம்ம பூமியை நெருங்கி வந்துட்டு இருக்கு. என்னதான் நம்ம பூமியை ஒரு ஆஸ்ட்ராய்டு இவ்வளோ ஸ்பீடாக கிராஸ் பண்ணாலும் இந்த ஆஸ்ட்ராய்டுனால நம்ம பூமிக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லை. இந்த வீடியோவில் பூமிக்கு பக்கத்தில் வர ஆஸ்ட்ராய்ட் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு தம்ஸ் அப் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.